காய் வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்க, இருந்த காய் 1 2 மட்டும் பொரிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் குச்சிக்கிழங்கு இருந்தது, அதையும் தோண்டி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா வந்து இருந்துச்சு. சப்போட்டா இங்கே பாருங்கள், குருவி லைட்டாக சுரண்டி பார்த்துருக்குது. சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காய்க்கிறது இல்லை, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ தித்திப்பாக இருக்குதுங்க. இதை வந்து 2 நாள் வந்து கழுவிட்டு 2 நாள் அரிசிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா பழுத்துருங்க. இது பாருங்க, இன்னொரு பழம் பாதி பழம் குருவி சாப்பிட்டுட்டு விட்டுருந்தது. இந்த மாதுளை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளைங்க. அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. சரி, மரம் எல்லாமே பிஞ்சு, குட்டி மரம் தான், பட் ஆனால் அவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குது. தொலை வந்து ரொம்ப ரெட் கலரில் இருக்காதுங்க, ஆனால் நாட்டு மாதுளை உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். சின்ன நெல்லிக்காய் இப்போ சீசன் இல்லைங்க, இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 6 கொத்து மட்டும் காய் இருக்குது. கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா மரம் நிறைய காய், இப்போ ஏற்கனவே நிறைய காய்ச்சிருச்சு, இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. இது வந்து ரெட் கொய்யாங்க. இப்போ வந்து நல்ல சீசன் போல் இருக்குது. கொய்யாக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்குது. இது வந்து பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பழுத்தா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் வந்து நாட்டு கொய்யாங்க. மரம் வந்து இன்னும் கீழால் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கையிலேயே பொறிச்சிடலாம், நம்ம சல்லையெல்லாம் போட்டு பொறிக்க வேண்டியதில்லை. சல்லை அப்படிங்கிறது வந்து காய் பொறிக்கிற கொக்கி, அதை தான் வந்து நாங்கள் வந்து சல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது இல்லாமையே வந்து நம்ம கையிலேயே பொறிச்சிடலாம். என்னென்ன அறுவடை பண்ணேன்னு பார்க்கலாங்க. குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 3 இதை வந்து பிடுங்கணும், அதனால் கொஞ்சம் நிறையா குச்சிக்கிழங்கு வந்து பிடுங்கிட்டோம், அதாவது மரவள்ளிக்கிழங்கு. லெமன் கிராஸ் வந்து டீ போடுறக்காக கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சேன். அப்புறம் முருங்காய், சின்ன நெல்லிக்காய், பிரண்டை சட்னிக்காக. அப்புறம் ஒரு 2 கிலோ அளவுக்கு கொய்யாக்காய்ங்க. கொய்யாக்காய் நல்லா காய்ச்சிருந்தது. அப்புறம் சப்போட்டா, பச்சை சுண்டைக்காய், அப்புறம் பச்சை கடலைக்காய், நம்ம தோட்டத்தில் போடுங்கன்னா கடலைக்காய். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மாமா தோட்டத்தில் கடலைக்காய் போட்டிருந்தாங்க, அவங்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதை காய வச்சு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதுவும் வந்து எடுத்துருந்தேன். இதெல்லாம் தாங்க நான் ஊருக்கு போக ரெடி பண்ணி வச்சேன். இன்னும் என்னென்ன வாங்கினேன் கொண்டு போனேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.